அனைவருக்கும் அன்பு வணக்கம். திக் திக் சம்பவங்களின் தொடர்ச்சி இது எல்லாமே ரயிலோட சம்பந்தப்பட்டது. நான் சென்னை ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிது. ப்ரமோஷனுக்காக மும்பை ஆஃபீஸில் போயிட்டு நான் ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருந்தது. அதுக்காக நானும் என்னுடைய கணவரும் மும்பைக்கு ட்ரெயினில் போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போதே எனக்கு எங்கள் மாமனார் ஹார்ட் அட்டாக் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருக்காங்க அப்படின்ற நியூஸ் கிடச்சிது. சரி, மும்பைக்கு கிட்டக்க போயிட்டோம், ஆஃபீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே நம்ம சென்னைக்கு கிளம்பிடலான்னு நாங்கள் முடிவு செய்தோம். நைட்டு மெயில்லேயும் எங்களுக்கு டிக்கெட்டும் கிடச்சிடுச்சு. அப்புறம் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு ஊட்டி ஸ்டேஷன் பக்கத்துலேயே என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் தங்கி இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் மெயிலுன்றதுனால 2 நைட்டு ஒரு டே ட்ரெயினில் ஜேர்னி இருந்தது. அதனால் அவங்க புளி சாதம் எலுமிச்சை சாதம்லாம் எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் ட்ரெயின் ஊட்டி ஸ்டேஷனில் ஏறணும். அது மெயிலுன்றதுனால ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் கிளம்பிச்சு. எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்பொழுது நடு ராத்திரியில் ஒரு பெண்ணோட வீணுன்னு ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் அலறி அடித்து எல்லாரும் லைட்டு போட்டு என்ன ஏதுன்னு பார்த்தோம். அப்போ கரெக்டாக நான் இருக்கிற அந்த இடத்தாண்ட ஒரு 18 வயசில் ஒரு பெண்ணு பயந்து போயிட்டு நின்றுட்டு இருந்தா. அப்புறம் என்னை பார்த்தோன்னே அவன், ஆண்டி நான் என்ன நைட்டு உங்கள் கூடவே இங்கே தங்கிடுறேன் அப்படின்னு சொன்னான். சரி, என்னவோ அவளுக்கு ஏதோ பயப்படுற மாதிரி நடந்திருக்கு சொல்லிட்டு சரிம்மான்னு சொல்லிட்டேன். அந்த கம்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாகவுமே எல்லாருமே ரொம்ப யங்ஸ்டர்ஸாக தான் இருந்தாங்க. என்ன ரீசன்னா, இவங்க எல்லாரும் எதுவும் மும்பையில் ஏதோ ஒரு ஷூட்டிங்காக சென்னையிலேருந்து போயிருக்காங்க. ஷூட்டிங் முடிச்சுட்டு எல்லோரும் ரிட்டர்ன் ஆகுறாங்க சென்னைக்கு. சரிம்மா, நான் இருந்த இடத்துலையும் 6 பர்த்லேயும் 6 பேரும் இருந்தாங்க. அப்புறம் அவள் எங்கே அவள் படுப்பான்னு நினைக்கும்போது நான் கீழே படுத்துக்கிறான்ட்டு எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் அவள் கூட கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் அவளை சமாதானப்படுத்தி அங்கேயே வர சொன்னாங்க. ஆனால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் எங்கள் கூடவே தான் ட்ராவல் பண்ணான். நெக்ஸ்ட் டேவும் அங்கே போகவே இல்லை. அப்புறம் அங்கே இருக்கிற திங்ஸ்லாம் அங்கே இருக்கிற இடத்துக்கே கொண்டு வச்சுட்டா. அப்புறம் நாங்கள் கொண்டு போன சாப்பாடெல்லாம் அவளுக்கும் சாப்பிட கொடுத்தோம். அப்போ விசாரிச்சோன்னே தான் அவள் சொன்னான், மும்பையில் யாரோ ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க, அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக அவள் சென்னையிலேருந்து அங்கே போய் இருந்திருக்கா. இப்போ அவங்க அம்மா சென்னையில் இருக்கிறதுனால அவள் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நாங்கள் போன அந்த ட்ரெயினுக்கும் முன்னாடி போகிற ட்ரெயின் ஏதோ டிலேல் ஆகிட்டு நாங்கள் ரொட்டீனாக போகிற அந்த ரூட்டில் போகாமல் வேறு வேறு ரூட்டில் எங்கள் ட்ரெயின் போயிட்டு இருந்தது. அதனால் அது நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட அது சென்னைக்கு ஒழுங்காக சேராதுன்னு தோணுச்சு. அப்புறம் அன்றைக்கி செகண்ட் டே அன்றைக்கி நைட்டும் என்னாச்சுன்னு சொன்னோன்னு அதே மாதிரி நடுராத்திரி ஆகும்போது அப்போ ஒருத்தர் இறங்கிட்டு இருந்தார். அதால் அப்பர் பர்த் காலியாக இருந்தது. அவள் அப்பர் பர்த்தில் ஏறி படுத்துட்டு இருந்தா. அங்கே ஏதோ ஆர்கியூமெண்ட் சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் நாங்கள் லைட்டு போட்டோம்னா அங்கேருந்து ஒரு ஆள் குடுகுடுன்னு ஓடிட்டாரு. என்னன்னா, இவ அப்பர் பர்த்தில் இருக்கவா அவர் அழகாக நின்றுக்கிட்டு அவளோட ஏதோ ஆர்கியூ பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு. அப்புறம் என்னம்மான்னு கேட்டால், இல்லை என்னை சமாதானப்படுத்துகிறாங்க, சாரிலாம் சொல்லி அங்கே இது பண்ணுறாங்க ஆண்டி அப்படின்னா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் அது சென்ட்ரலுக்கு வரல. அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே தான் ட்ரெயின் வந்தது. அவளை பத்திரமா இறக்கி விட்டுட்டு நாங்களே எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். நான் சொல்கிற இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தவை. நான் சென்னை ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அப்போ நானும் என் ஃப்ரெண்டை ஆவடியிலேருந்து ரிவர்ஸ் ட்ரெயின் ஒன்று கிளம்போம். அதில் தான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போவோம். 10 மணி ஆஃபீஸ் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ட்ரெயினில் தான் ஏறுவாங்க. ஆவடியில் 3வது பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்போம். இங்கேருந்து கிளம்புறதுனால உட்காந்துக்கிட்டு சீட்லாம் நல்லா வசதியாக கிடைக்கும். கம்ஃபர்டபுளாக நம்ம சென்னைக்கு போக முடியும். இந்த 3வது பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த ட்ரெயின் கிளம்புறதுனால முதல் 2 பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் இருக்கிற ட்ராக்கில் ஏதாவது எப்போவாவது கூட்ஸ் ட்ரெயின்
அந்த மாதிரி சில காலியான கம்பார்ட்மெண்ட் எல்லாம் விட்டு வச்சுருப்பாங்க. அப்போ ஜனங்களுக்கு வந்து அந்த 3வது பிளாட்ஃபார்மில் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கூட்ஸ் பெட்டிக்கு அடியில் நுழைஞ்சு போவாங்க. சில பேர் ஏகிரி குச்சி கூட போவாங்க. நாங்களும் அந்த மாதிரி போயிட்டு அந்த 3வது பிளாட்ஃபார்ம் ஒரு ட்ரெயினில் ஏறுவோம். அப்படி ஒரு நாள் வந்து என் ஃப்ரெண்டு வந்து கூட்ஸு ட்ரெயினுக்கு அடியில் நுழைஞ்சிருக்கிறான். அந்த கூட்ஸ் வந்து அன்றைக்கி ரொம்ப நீளமானது. அந்த அதுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது, பேக்கில் இருக்குது, என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அவ்வளோ பெரிய கூட்ஸ் ட்ரெயின். ஆக்சுவலாக அதுக்கு வந்து முன்னாடி இன்ஜின் இருந்திருக்கு, பின்னாடி கார்டு பெட்டி இருந்திருக்கு. அது தெரியாமல் இவன் கீழே குனியும் பொழுது கூட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜனங்க எல்லாரும் ஒரே கத்தனை உடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே படுத்துட்டா புத்திசாலித்தனமாக. அப்படி நீளமாக படுத்துட்டா அடியில், அந்த கூட்ஸ் பெட்டிங்களுக்கு அடியில். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அந்த கூட்ஸ் பெட்டி வந்து அவன் மேலே வந்து போயிடுச்சு. தாண்டி போன உடனே ஜனங்கள்லாம் ஓடி வந்து அவனை கையை பிடிச்சி தூக்கி பிளாட்ஃபார்மில் உட்கார வச்சு தண்ணிலாம் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினாங்க. அவளுக்கு வந்து அந்த சம்பவம் வந்து ரொம்ப அவள் மனசில் வந்து பயத்தை உண்டாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த ஒரு சமயத்துலேயும் அவள் அந்த மாதிரி ட்ராக்கை தான் கிராஸ் பண்ணி வர்றதுக்கு அவள் ரெடியாகவே இல்லை. ட்ரெயின் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கி தான் ட்ரெயினை பிடிப்பா. ஆக்சுவலாக ஆவடி ஸ்டேஷனுக்கு ஃப்ரண்ட்டில் கேட்டு கூட இருக்குது. அந்த கேட்டு வழியாக கூட அவள் வந்து ட்ராக்கை தாண்டி ட்ரெயின் ஏறத்துக்கு ரெடியாகவே இல்லை. ஏன்னா அது அவ்வளோ தூரம் அவளுடைய மனசை வந்து பாதிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு சம்பவம் போது இது வந்து மும்பையில் தான் நடந்தது. மும்பைன்னு சொன்ன உடனேயே அந்த மும்பையில் இருக்கிற தொகையும் அப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் ட்ரெயினும் எல்லாருக்கும் நல்லா ஞாபகத்துக்கு வரும். அவ்வளோ பயங்கரமான ஜனத்தொகை கொண்ட சிட்டி அது. அந்த லோக்கல் ட்ரெயின்னு பார்த்தோம்னா ஸ்லோ ட்ராக்கு, ஃபாஸ்ட் ட்ராக்குன்னு 2 ட்ராக் இருக்கும். அந்த 2 ட்ராக்லேயும் ஒரு நிமிஷத்துக்கும் ட்ரெயின் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் ஃபுல்லாக ஜனங்க வந்து வழிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து எத்தனையோ தடவை இறங்க வேண்டிய ஸ்டேஷனில் இறங்க முடியாமல் அடுத்த ஸ்டேஷனில் போய் இறங்கி திரும்பி ரிவர்ஸில் வந்திருக்கேன் நான். இப்போ கூட வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கூட வந்து ஒரு ஆக்சிடென்ட் கூட அந்த மாதிரி கொஞ்சம் பேர் கூட இறந்தாங்க. ட்ரெயின் கிளம்பிட்டோடனே நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் பிளாட்ஃபார்மில் வந்து குதிப்பாங்க, விழுவாங்க. அவ்வளோ மோசமான இதுவாக இருந்தது. இப்போலாம் வந்து என்னவோ மெட்ரோ ட்ரெயின், மோனோ ட்ரெயின்லாம் விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் சொன்னபடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதெல்லாமே. அந்த ட்ரெயினில் போகிறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாமே சப்பையாக இருக்கும். ஏன்னா அந்த கூட்டம் வந்து கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேருந்து நம்மளை நசுக்கும் பொழுது நம்ம பேக்கில் இருக்கிற டிஃபன் பாக்ஸும் நசுங்கி தான் போயிருக்கோம். அப்படி மும்பை வந்து நாங்கள் சென்னைக்கு வர்றதுக்காக நான், என்னுடைய கணவர், என்னுடைய குழந்தையும் நாங்கள் வந்து மூணு ஸ்டேஷன் நின்றுட்டு இருந்தோம். ஒரு நிமிஷம் ஒரு ட்ரெயின் லேட் ஆயிடுச்சுனாலும் அடுத்த ட்ரெயினில் நம்மளால் காலை வைக்க முடியாது. ஏன்னா 2 ட்ரெயின் கூட்டம் அதில் ஏற வேண்டியதாக இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து எங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏறாமல் விடலான்னு பார்த்தாலும் சென்னைக்கு வர ட்ரெயின் வீட்டு ஸ்டேஷனில் பிடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி வந்த ட்ரெயினில் நாங்கள் வந்து ஏற வேண்டியதாகிடுச்சு. பயங்கர கூட்டம். ட்ரெயின் உள்ள போனோன்னு தான் நான் பார்த்தேன். நான் கையில் பிடிச்சிட்டு இருந்தேன், குழந்தைய காணோம். எனக்கு ஒரே பயமாயிடுச்சு. நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். என் கணவரை பார்த்து இது ட்ரெயின் செயினை பிடிச்சி இழுங்க, ட்ரெயினை நிறுத்துங்க. ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே நான் அதுக்கிட்ட போகிறதுன்னு என்னோட கணவர் சொன்னோன்னே எனக்கு அழையே வந்துடுச்சு எனக்கு. அப்போ வந்து அம்மா நானும் ட்ரெயின் உள்ள தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தை குரல் கொடுத்தா. அப்போ தான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்தது. எனக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக அங்கே என்னன்னு சொன்னால் நம்ம ட்ரெயின் ஏற வேண்டான்னு பேக்கில் போயிடலான்னு நினச்சா கூட போக முடியாது. ஏன்னா பின்னாடி இருக்கிற கூட்டம் இருக்குல்ல, அதை வந்து நம்மளை அப்படியே தள்ளி ட்ரெயின் உள்ளே விட்டுடும். அதே நிலை தான் என் குழந்தைக்கும் ஏற்பட்டிருக்கு. அவள் பயந்து போய் என் கையை விட்டு நழுவுனா கூட அவளால் பிளாட்ஃபார்ம்லேயே நிற்க திரும்பி போக முடியாமல் ஜனங்க வந்து அவளை தள்ளி ட்ரெயின் உள்ள ஏற்றிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ கூட எனக்கு நினச்சா வந்து ரொம்ப பயத்தையும் திகிலையும் கொடுக்குற சம்பவமாக இருக்குது. நான் மும்பை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மாதத்துக்கு ஒரு தடவையாவது சென்னைக்கு வந்துடுவேன். அப்படி நான் வரும்பொழுது
ட்ரெயின் மும்பையிலேருந்து வர ட்ரெயின் திருவள்ளூருக்கு வரும்பொழுது ஒரு 4 மணி ஆகும். அந்த டயத்தில் திருவள்ளூர்லேருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் சென்னைக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா அங்கே திருவள்ளூரில் இறங்கி லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி நான் ஆவடியில் இறங்கிடுவேன். சில சமயம் வந்து எங்கள் ட்ரெயின் லேட் ஆச்சுன்னா திருவள்ளூர் ட்ரெயின் போயிட்டுருக்கோம். சில சமயம் வந்து ரெடியாக இருக்கும் கிளம்புறதுக்கு. ஆக்சுவலாக என்னோடய அப்பா ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்ன்றதுனால நான் ட்ரெயினோட சத்தத்தை கேட்டே வளர்ந்ததுனால எனக்கு ட்ரெயின் அவ்வளோவா எனக்கு பயம் இருக்காது. கொஞ்சம் மூவிங்காக இருந்தால் கூட நான் ட்ரெயினில் ஏறிடுவேன். இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து டிரைவர் ரெடியாக இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் மும்பை ட்ரெயின்லேருந்து எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க. ட்ராக்கில் வந்து குதிச்சிடுவாங்க, இறங்கிட்டு ட்ராக் வழியாகவே கிராஸ் பண்ணி அந்த லோக்கல் ட்ரெயினை நிற்கிற அந்த பிளாட்ஃபார்மில் ஏறி ட்ரெயினை பிடிச்சிடுவாங்க. நானும் அப்படி தான் செய்வேன். அந்த ஏறும்பொழுது இந்த ட்ராக் அடியிலேருந்து பிளாட்ஃபார்மில் ஏறுறதுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அது வந்து என்ஜினுக்கு முன்னாடி வந்து காலெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் கேப் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கேப்பில் ஒரு காலை வச்சு கையால் ட்ரெயினை பிடிச்சி ஃப்ரண்ட் போர்ஷனில் இன்னொரு காலால் பிளாட்ஃபார்மில் வச்சு நான் வந்து அந்த பக்கம் போயிட்டு ட்ரெயினை ஏறிடுவேன். அப்படி ஒரு சமயம் நான் வந்து செய்யும்பொழுது டிரைவர் வந்து நான் அப்படி ஏறுறத பார்க்கவே இல்லை. ட்ரெயினை மூவ் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே அலறி அடிச்சின்னு அவ்வளோதான் நான் நினச்சேன். அப்புறம் ஒரு மூச்சை பிடிச்சின்னு பிளாட்ஃபார்மில் குதிச்சு விட்டுட்டேன். நான் டிரைவருக்கு அப்போ தான் தெரியுது நான் அவருடைய என்ஜினுக்கு முன்பக்கம் நான் ஏறி இந்த வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் எட்டி பார்த்து என்னை ஒரே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரெயின் ஆனால் நிறுத்தலை, அது பாட்டு போயிட்டே இருந்துச்சு. அதுதான் லாஸ்ட் இன்சிடெண்ட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து திருவள்ளூரில் அந்த லோக்கல் ட்ரெயின் இருந்தால் கூட நான் இறங்காமல் நேராக பெரம்பூரில் வந்து இறங்கி பிரிட்ஜு மேலே ஏறி நான் வந்து சென்ட்ரலேருந்து வர ட்ரெயினை பிடிச்சி ஆவடியில் வந்து இறங்குவேன் நான். ஏன்னா அந்த ஒரு சம்பவம் வந்து ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ஒரு திகிலான அனுபவமாக தான் இருந்தது. அனைவருக்கும் நன்றி.